நேரத்திலே அந்த கூட்டங்களுக்கு அந்த மாவட்ட அல்லது பிரதேசங்களிலே இருக்கின்ற சகல அரச உத்தியோகத்தர்களும் அழைக்கப்படுகிறார்கள். அங்கே கதைக்கப்படுற விடயங்கள் பொதுமக்களை கட்டாயம் போய் சேர வேண்டும். அதை தடுக்க வேண்டிய தேவை கௌரவ அமைச்சர் சந்திரசேகருக்கு இல்லை. ஆனால் கிளிநொச்சியிலே நடந்த ஊழல் தொடர்பாக நான் கதைக்கின்ற போது என்னுடைய மைக்கை கௌரவ அமைச்சர் அவர்கள் ஓஃப் பண்ணி வைத்திருந்தார். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருடைய மைக்கை ஓஃப் பண்ணி வைத்திருக்கிற அளவுக்கு இந்த அரசாங்கத்துக்கு என்ன தேவை இருக்கிறது எனக்கு விளங்கவில்லை. பாராளுமன்ற சபாநாயகர் கூட என்னுடைய மைக்கை 8 நாட்கள் பிழையாக நீங்கள் நிற்பாட்டி இருக்கிறீர்கள் என்றது எங்களுடைய பிரிவிலேஜ் கமிட்டியிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, இன்கொயரிஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இந்த பெண்களுக்குமே வாழ்க்கையிலே பெயர் சொல்லி குறிப்பிடாத ஒரு சட்டத்தரணியோட பெயரை சொல்லி விமல் ரத்நாயக் அவர்கள் நீங்கள் என் மீது முறைப்பாட்டை செய்து 8 நாட்கள் என்னுடைய ஊடக சுதந்திரத்தை தடை செய்திருக்கிறீர்கள். அதே மாதிரி யாழ்ப்பாணத்திலே மற்றும் கிளிநொச்சி நடக்கின்ற டிசிசி கூட்டங்களிலே தங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் நடக்கின்ற விடயங்களை வெளியே சொல்வதை கூட பயப்படுகிறார். அதற்குரிய முக்கியமான காரணம் என்ன? இவரால் அப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய ஊடக சுதந்திரத்தை தடை செய்ய முடியுமா என்பதை கௌரவ அமைச்சரிடம் கேட்க விரும்புகிறேன். ගරු පාර්ලිමේන්තු ස්ථාවරණයක 27 දෙක යටතේ ප්‍රශ්න ගරු වෛද්‍ය රාමනදන් අර්ජුන මහතා. கரு கதாநாயகத்துமணி, பாராளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டம் 27(2) அமைவாக கௌரவ பொது நிர்வாக அமைச்சரிடம் பாராளுமன்ற குழு தரவில் எழுப்பப்படும் மாவட்ட மற்றும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தொடர்பான கேள்வி. கௌரவ அமைச்சர் அவர்களே, மாவட்ட மற்றும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் வடக்கு மாகாணத்தின் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் கபினட் அமைச்சருமாகிய மதிப்புக்குரிய எல்லாம் வல்ல அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களின் தலைமையிலும் அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர்களின் தலைமையிலும் நடைபெற்று வருகிறது. வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற இந்த மாவட்டங்களின் அபிவிருத்தி தொடர்பான முடிவுகளை பாராளுமன்ற ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஒத்திகையுடன் கலந்தாலோசித்து அதே நேரம் சமூக மட்ட மற்றும் அரசாங்க அதிகாரிகளின் பங்களிப்புடன் அந்த பிராந்தியத்தின் அபிவிருத்தியை மாத்திரமே கருத்தில் கொண்டு ஒழுங்கமைக்கப்படுகின்ற ஒரு சிறப்பான கூட்டமாகும். கடந்த அரசாங்கங்களால் இந்த விடயம் செயல்படுத்தப்பட்டாலும் தங்களுடைய அரசாங்கம் அதே விடயத்தை கொண்டு நடத்துவது இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்றாகும். அதே நேரம் இந்த கூட்டத்தில் ஆளுந்தரப்பு மற்றும் எதிர்த்தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்வதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த கூட்டங்கள் பொதுமக்களுடைய அபிவிருத்தியை நோக்காக மட்டுமே கொண்டு செயற்படுவதால் இந்த கூட்டங்களில் விவாதிக்கப்படுகின்ற விடயங்கள் பொதுமக்களை சென்றடைய வேண்டும் என்ற கருத்தினை தாங்கள் எதிர்க்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். இவை கட்சிகளின் அந்தரங்க கூட்டங்கள் அல்ல. இங்கே மறைப்பதற்கு எதுவுமே இல்லை. இங்கே அபிவிருத்தி மட்டுமல்ல, அபிவிருத்திக்கு தடையாக இருக்கின்ற மாகாணத்தின் மாவட்டத்தின் ஊழல் விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது. அதன்போது அந்த சபைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அந்த ஊழல் விடயங்கள் தொடர்பாக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் அவை பொதுமக்கள் நலன் கருதியே எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். ஊழலுக்கு எதிரான அரசாங்கமாக பொதுமக்களை திசை திருப்பி அரசாட்சிக்கு வந்த நீங்கள் இன்று வரை வடக்கு மாகாணத்தில் கண்டுபிடித்த அல்லது வழக்கு தொடரப்பட்ட எந்த ஒரு ஊழலும் இல்லை என்பதையும், அதே நேரம் எங்களால் சுட்டிக்காட்டப்பட்ட பல்வேறு ஊழல்கள் தொடர்பாக அரசாங்கம் இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதையும் பொதுமக்களுக்கு இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். ஆயினும் இவை தொடர்பாக விவாதிக்கப்படும் இந்த கூட்டங்கள் பொதுமக்களின் பார்வைக்கு மறைக்கப்பட எத்தனிக்கப்படுகின்ற தருணங்களையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். குறிப்பாக ஜாழ் கிளிநொச்சி மாவட்டத்தில் கடந்த பல கூட்டங்களிலே பல விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டு பொதுமக்களை சென்றடைந்திருந்த போதும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் அரசாங்கம் எடுத்திருக்கவில்லை. இவை ஊழலுக்கு எதிரான அரசாங்கமா என்ற சந்தேகத்தை தமிழ் மக்களுக்கு மத்தியிலே இன்று வரை ஏற்படுத்தி வருகிறது. இவை இப்படி இருந்தும் யாழ் கிளிநொச்சி அபிவிருத்தி கூட்டங்களிலே நடக்கின்ற விடயங்களை மறைக்கும் முகமாக தங்களுடைய அமைச்சர் கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகர் தொடர்ந்தும் செயற்பட்டு வருகிறார். அது தொடர்பாக பின்வரும் வினாக்களை இங்கே எழுப்ப விரும்புகிறேன். முதலாவது கேள்வி, மாவட்ட மட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களை தலைமை தாங்குவதற்கு குறைந்த அளவாவது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினை நியமிப்பதற்கு ஏதாவது சாதகம் இருக்கிறதா? இரண்டாவது, தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட தங்களுடைய அமைச்சர் வடக்கு மக்களின் ஜனநாயக பிரதிநிதி அல்ல என்பதை தாங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? மூன்றாவது, வடக்கில் ஒருபோதுமே தன் வாழ்க்கையை கொண்டிராத ஒரு அமைச்சரை வடக்கு மாகாணத்து அபிவிருத்தி குழு கூட்டங்களுக்கு தாங்கள் தலைவராக நியமித்தது வடக்கு மாகாணத்துக்கு இழுக்கு என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? நான்காவது, வடக்கு மாகாணத்தில் மாவட்ட மட்ட கூட்டங்களில் தெரிவிக்கப்பட்ட ஊழல் தொடர்பான ஏதாவது ஒரு முறைப்பாட்டிற்காவது
அரசாங்கம் என்ற ரீதியில் கபினட் அமைச்சராக இருக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் சந்திரசேகரன் இதுவரை நடவடிக்கை எடுத்திருக்கிறாரா? ஐந்தாவது, மாவட்ட பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்களில் நடக்கும் விவாதங்களில் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை மரியாதை குறைவாக கதைப்பதற்கு தங்களுடைய அரசாங்கம் அனுமதிக்கிறதா? ஆறாவது, அப்படியாயின் தங்களுடைய ஆளுமைக்குட்பட்ட பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலே மற்றும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களிலே எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் ஏதாவது ஒன்றாவது இதுவரை நடைமுறையில் செய்யப்பட்டிருக்கிறதா? உதாரணங்கள் இருந்தால் கூறவும். ஏழாவது, எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாத இந்த கூட்டங்களை பொதுமக்களின் அபிவிருத்திகள் எவ்வாறு மேம்படுத்தும்? எட்டாவது, இந்த கூட்டங்களில் கதைக்கப்படுகின்ற விடயங்களை பொதுமக்களுக்கு வெளியிடக்கூடாது என்ற அடிப்படையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் சந்திரசேகர் வெளியிட்டிருக்கின்ற கருத்தானது அரசாங்கத்தின் கருத்தா அல்லது அவருடைய தனிப்பட்ட கருத்தா? ஒன்பதாவது, இந்த கூட்டங்களில் பங்கு பெற்றுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் பாராளுமன்ற ஊடக செய்தியாளர்களையும் அதே நேரம் சுதந்திர செய்தியாளர்களையும் தடை செய்கின்ற தேவை அரசாங்கத்துக்கு இப்போது இருக்கிறதா? பத்தாவது கேள்வி, ஊடகங்கள் தடை செய்கின்ற அரசாங்கம் ஒரு பொதுமக்களின் அபிவிருத்தியை முன்னெடுக்கும் என்று தாங்கள் நம்புகிறீர்களா? 11வது, எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களின் தனிப்பட்ட ஊடகங்களை அனுமதிக்க முடியாது என்று வரையறை ஏற்படுத்தும் அதிகாரம் எந்த சட்ட வரம்பில் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு கிடைக்கிறது? சட்டத்தையும் அதன் வரையறையையும் குறிப்பிடவும். 12வது, அவ்வாறு சட்ட வரையறைகள் இல்லாத சந்தர்ப்பத்தில் இவ்வாறு பொதுமக்களின் நலனுக்காக செயற்படுத்தப்படும் கூட்டங்களின் முழு காணொலியையும் வெளியிட தங்களுடைய அமைச்சருக்கு தங்களால் தெளிவான அறிவுறுத்தலை வழங்க முடியுமா? ஊடக சுதந்திரம் என்பது தனியே ஒருவரின் முடிவுகளுக்கு மட்டுமல்லாது ஒரு நாட்டின் ஜனநாயகத்தின் அடிப்படை என்பதை இங்கே தங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். එතුමාගේ ප්‍රශ්නවලට පිළිතුරු මෙයාකාට වනවා. පළවෙනි ප්‍රශ්නය පවති දෙක උන දිස්ත්‍රික් සම්බන්ධීකරණ කමිටු පළාතකට නොව එක් දිස්ත්‍රික්කයකට ක්‍රියාත්මක වෙනවා. අසාධාරණයක් සිදු වෙලා තියෙන බවට වාර්තා වෙලා නැහැ. 4 ඔප්පු කළ හැකි සාක්ෂි සහිත පැමිණිලි ඉදිරිපත්ව නොමැති බව දිස්ත්‍රික් ලේකම් දන්වලා තියෙනවා. 5 වාර්තා වෙලා නැහැ. 6 මෙම වසරේ සංවර්ධන යෝජනා සඳහා අනුමැතිය ලබාගෙන තියෙනවා. වැඩිදුර තොරතුරු දිස්ත්‍රික් ලේකම්ගෙන් විමසලා ඉදිරිපත් කරන්න පුළුවන් අවශ්‍ය නම් ඉදිරියේදී. 7 සාකච්ඡා කරන කරුණු ජනතාවට හෙළි කරන්න නැහැ කියලා වාර්තා වෙලා තියෙනවද? වාර්තා වෙලා නැහැ. 8 පාර්ලිමේන්තු මන්ත්‍රී රැස්වීමට සහභාගී වන පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරයෙකුගේ පාර්ලිමේන්තු මාධ්‍ය වාර්තාකරුවන් ස්වාධීන මාධ්‍යවේදීන්ට එන්න එපා කියලා කියන තියනවාද? එහෙම වාර්තා වෙලා නැහැ. 9 රජය මගින් මාධ්‍ය තහනමක් කළා නැහැ. 10 අකටයුතුකම් වාර්තා වෙලා නැහැ. 11 චක්‍රලේඛය ප්‍රකාරව මාධ්‍ය ආවරණවල ඉඩකඩ පහසුකම් ලබා දී ඇත. ගරු මන්ත්‍රීතුමා පැහැදිලි කරගන්න. நன்றி கௌரவ சபாநாயகர் அவர்களே. நான் நினைக்கிறேன் எங்களுடைய இந்த 27 கேள்விக்கு வந்து 15 நிமிடங்கள் இருக்கிறது. 8 நிமிடங்கள் மட்டும்தான் போயிருக்கிறது. ஆகவே மீதி 7 நிமிடங்களில் ஒரு சில விடயங்களை நான் தெளிவாக சொல்லணும். என்னென்றால் நாட்டில் இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை வந்து இந்த ஊடக சுதந்திரம். ගැනීමට විනාඩි ඉදිරිපත් කිරීමට ඔබතුමා 10:23 ඉඳන් 10:27 දක්වා ප්‍රශ්න ඉදිරිපත් කරා. විනාඩි 4ක් ඇතුළත ඔබතුමාට විනාඩි 5යි ප්‍රශ්න ඉදිරිපත් කිරීමට තියෙන. ඒකෙදී විනාඩියක් තියෙනවා. කරුණු පහදා කර ගැනීමට ඔබට විනාඩි 3ක් ඇතුළත කරුණු පැහැදිලි කරගන්න පුළුවන්. ஓ தேங்க்யூ சார். එතකොට கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த ஒரு ஊடக சுதந்திரம் என்பது வந்து மிகவும் முக்கியமானது. முக்கியமாக இந்த டிசிசி கூட்டங்கள் நடைபெறுவது வந்து அந்த பிரதேச மக்களுடைய அபிவிருத்தியை அரசாங்கம் எவ்வாறு செய்கிறது என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு கூட்டங்கள் தான் இந்த டிசிசி கூட்டங்கள். அதே நேரத்திலே அந்த கூட்டங்களுக்கு அந்த மாவட்ட அல்லது பிரதேசங்களிலே இருக்கின்ற சகல அரச உத்தியோகத்தர்களும் அழைக்கப்படுகிறார்கள். அங்கே கதைக்கப்படுற விடயங்கள் பொதுமக்களை கட்டாயம் போய் சேர வேண்டும். அதை தடுக்க வேண்டிய தேவை கௌரவ அமைச்சர் சந்திரசேகருக்கு இல்லை. ஆனால் கிளிநொச்சியிலே நடந்த ஊழல் தொடர்பாக நான் கதைக்கின்ற போது என்னுடைய மைக்கை கௌரவ அமைச்சர் அவர்கள் ஓஃப் பண்ணி வைத்திருந்தார். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருடைய மைக்கை ஓஃப் பண்ணி வைத்திருக்கிற அளவுக்கு இந்த அரசாங்கத்துக்கு என்ன தேவை இருக்கிறது எனக்கு விளங்கவில்லை. பாராளுமன்ற சபாநாயகர் கூட என்னுடைய மைக்கை 8 நாட்கள் பிழையாக நீங்கள் நிற்பாட்டி இருக்கிறீர்கள் என்றது எங்களுடைய பிரிவிலேஜ் கமிட்டியிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்கொயரிஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இந்த பெண்களுக்குமே வாழ்க்கையிலே பெயர் சொல்லி குறிப்பிடாத ஒரு சட்டத்தரணியோட பெயரை சொல்லி பிமல் ரத்நாயக் அவர்கள் நீங்கள் என் மீது முறைப்பாட்டை செய்து 8 நாட்கள் என்னுடைய ஊடக சுதந்திரத்தை தடை செய்திருக்கிறீர்கள். அதே மாதிரி
யாழ்ப்பாணத்திலே மற்றும் கிளிநொச்சி நடக்கின்ற டிசிசி கூட்டங்களிலே தங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் நடக்கின்ற விடயங்களை வெளியே சொல்வதை கூட பயப்படுகிறார். அதற்குரிய முக்கியமான காரணம் என்ன? இவரால் அப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய ஊடக சுதந்திரத்தை தடை செய்ய முடியுமா என்பதை கௌரவ அமைச்சரிடம் கேட்க விரும்புகிறேன். ගරු අමාත්‍යතුමා. අරු කතානායකතුමනි මමත් දිස්ත්‍රික් සම්බන්ධීකරණ කමිටුවක සභාපතිවරයෙක්. ඒතකොට දිස්ත්‍රික් සම්බන්ධීකරණ කමිටුවක් සාමාන්‍යයෙන් සමහරවිට පැය 5ක් 6ක් පැවැත්වෙනවා. පාර්ලිමේන්තුව වගේ නෙවෙයි. එතනදී දිස්ත්‍රික්කයේ ඇත්ත ප්‍රශ්න පිළිබඳව පක්ෂ විපක්ෂ මන්ත්‍රීවරු කරුණු ඉදිරිපත් කරාම ලදාහරීන් මාර්ගයෙන් ඒ ප්‍රශ්න විසඳීම සඳහා අපි කටයුතු කරනවා. ඒවට මාධ්‍ය වලට කිසි තහනමක් දාලා නැහැ. හැබැයි ප්‍රායෝගික තත්ත්වය තමයි මාධ්‍යවේදීන් පැය 5ක් 6ක් ඕකේ රැඳී ඉන්නේ නැහැ. ඔවුන් අවශ්‍ය කරුණක් අරගෙන ගිහිලා ඊට පස්සේ ඉවර වුණාම එළියේදී වොයිස් කට් එකක් ගන්නවා. බොහෝ වෙලාවට අපේ දිස්ත්‍රික් සම්බන්ධීකරණ සභාපතිවරු හැටියට ඒ සමස්ත කාලය තුල අපි ගන්න ලබපු තීන්දුව පිළිබඳව දැනුම් දෙනවා. විපක්ෂ මන්ත්‍රීවරුත් මම දැකලා තියෙනවා. මොකද සාමාන්‍යයෙන් අපේ දිස්ත්‍රික්කෙත් මුළු පැය 5ම 6ම රැඳිලා ඉන්න විපක්ෂ මන්ත්‍රීවරයෙක් කවදාවත් හිටියේ නැහැ පහුගිය අවුරුදු එකමාරටම. ඒගොල්ලෝ යම් කාරණයක් කියලා එළියට ගිහිලා වොයිස් කට් එකක් දීලා යනවා. එහෙම තමයි සිදු වුනේ. ඉතින් ඒවට කවුරුත් තහනමක් දාලා නැහැ. ඒ නිසා මම කරුණාකරලා ඉල්ලන්න කැමතියි මේ යාපනයේ දිස්ත්‍රික් සම්බන්ධ කමිටුවේ ප්‍රශ්නයක් පාර්ලිමේන්තුවේ අපි ගොඩක් කාලේ ගන්න අවශ්‍ය නැහැ. මොන හරි මාධ්‍යයට ඔබතුමාට කියන්න දේවල් තියෙනවා නම් ඒවා කියන්න අවස්ථාව දීලා තියෙනවා. සෝෂල් මීඩියාවට දෙන්නට පුළුවන් කමක් තියෙනවා. නමුත් මම හිතනවා දිස්ත්‍රික් සම්බන්ධීකරණ කමිටු සහ ප්‍රාදේශීය සම්බන්ධීකරණ කමිටුවලදී ජනතාවගේ ඇත්ත ප්‍රායෝගික ප්‍රශ්න වලට උත්තර ලබා දීමට වැඩි කාලයක් යොදවලා සමහර දේවල් tie ඇත්තටම ඒ මාධ්‍යවලට සම්පූර්ණ නිරාවරණය කරාම නිලධාරීන් අපහසුතාවයට පත් වෙනවා. ඒ සමහර කෙනෙක් ප්‍රශ්න අහන විදිහට ඒ නිලධාරියා ඒ මොහොතේ ඒ ගොඩනැගිල්ල ඇතුළත දෙන පිළිතුර සහ පැහැදිලි කිරීම නිලධාරියාට එළිය කටයුතු කිරීමේදී බලපානවා. සමහර කෙනෙකුට වැඩ මග ඇරලා තියෙන පුළුවන්. සමහර අකාර්යක්ෂමතාවක් වාර්තා වෙලා තියෙන පුළුවන්. ඒකේ අදහස් වෙන්නේ නැහැ ගරු මන්ත්‍රීතුමා මුළු ජීවිත කාලෙම ඔහුගේ මුළු රාජකාරී කාලයම ඔහු වැඩ පාඩු කළා අකාර්යක්ෂම වැඩ කටයුතු කරා කියන එක. සමහර දෙයක් එහෙම වෙලා තියෙන පුළුවන්. ඒ නිසා මාධ්‍ය වලින් වාර්තා කිරීමේදී ඒ සිදුවීම් පිළිබඳව අපි අදහසක ඉන්නට ඕන කමක් තියෙනවා. ඒක ප්‍රශ්නයක් නෑ. ඕන කෙනෙකුට වාර්තා කරන්න පුළුවන්. එම් ගැටලුවක් තියෙනවා අපි සභාපතිතුමාත් එක්ක කතා කරන්න.